வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி அவரைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையானதை அரைக்கிறதுக்கு தேவையானதை வறுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா சோம்பு கொஞ்சம், தனியா கொஞ்சம், இதில் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் மிளகு சேர்க்க மறந்துட்டேன். காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 போட்டிருக்கேன். சீரகம் கொஞ்சம், அப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லாமையே வறுக்கலாம். நான் எண்ணெய் ஊற்றி வறுத்துருக்கேன். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் இது போட்டிருக்கேன், நான் கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ தாளிச்சிடலாம். கொஞ்சம் பானால எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா வாசனை கொடுக்கும். வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியெல்லாம் மீடியமாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி போட்டிருக்கேன். நல்லா உங்களுக்கு வதக்கி விடணும், நல்லா மசியணும். அதுக்கு நம்ம உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், நல்லா மசிஞ்சிச்சு. தக்காளி இருக்கிறதே தெரியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அவரைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கொஞ்சம் பாதி வேகணும். வேகிற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடணும். இது நல்லா கொதி வரணும். ஏன்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் போட்டிருக்கு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்படியே ஒரு 10 நிமிஷம்னாச்சும் கொதிக்க வச்சுருங்க. இல்லை சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா காயும் வேகணும். அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சி. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.